ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த பாடலை ஒரு 2 சரணங்களை மாத்திரம் பாடி மகிமை விளங்கும் நாட்கள் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமர்ந்திருக்க வைத்த என்னை கர்த்தர் காண வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி. ஆமென். மகிமை விளங்கும், மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன். ஒரு விசை கூட அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து மகிமை விளங்கும், மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பேன். கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்படும். கண்ணீர் வடித்த என் நாட்களில் சொல்ல களிப்பின் நாட்களா? ஆமென், ஆமென். காத்திருந்த என் வாழ்க்கையிலே உயர்த்தி சொல்லு. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை மாத்திரம். அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் ஹல்லேலூயா இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன். ஒரு விஷயம் கூட சொல்லி முடிப்போம். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் மகிமைப்படுகிற நாட்கள் இது? ஆமென். இந்த நாளிலே பேசும்படி கர்த்தர் தியானிக்க வைத்த வார்த்தை. ஆமென். இந்த வாரத்தில் இது எத்தனாவது நாள்? இந்த மாசத்துல, இந்த வாரத்தில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் இது எத்தனாவது நாள்? 3வது நாள். எங்க மகிமை வெளிப்பட்டுச்சு? எங்க மகிமை வெளிப்பட்டுச்சு? கல்லறையா? எடுத்தோடனே கல்லறைக்கு போகாதீங்கக்கா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். 3வது நாள் எங்க மகிமை வெளிப்பட்டுச்சு? காணா ஒரு வீட்டில் வெளிப்பட்ட மகிமை. அதை தான் ஆண்டவர் இந்த நாளிலே பேசும்படியாய் தானிக்க வைத்தார். எடுத்துக்கொள்வோம். யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை இந்த கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். இயேசு செய்த எத்தனாவது அற்புதம்? இயேசு செய்த கடைசி அற்புதம் எது? தொடங்கினவர் இன்னைக்கு நடத்திட்டு தான் இருக்கிறார். அன்று வெளிப்பட்ட மகிமை இன்றைக்கு வெளிப்பட இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. அவர் ஆதியிலிருந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்த பிறகு அவர் தமது முதலாவது அற்புதத்தை இங்கே துவங்கி, அந்த அற்புதம் இது கடைசியா இயேசு செய்த அற்புதம் ஒன்று பைபிள் முடிக்கல. இன்றைக்கும் என் இயேசு உயிரோட தான் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்த அற்புதம் அது மகிமையா இங்கே வெளிப்படுகிறது. இந்த குடும்பத்தில் வர வேண்டிய ஒரு பெரிய அவமானத்தை நாம் பாடினது போல அவமானப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் அற்புதத்தை நிரப்பினார். இந்த காலை நேரத்தில் அவமானப்படுகிற நிலையில யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தி உன்னை அவமானப்பட கர்த்தர் விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து அவர் இந்த இடத்தில் செய்த மகிமை, அவர் வெளிப்படுத்தின மகிமை எப்படிப்பட்ட மகிமை? யோவான் 2வது அதிகாரத்தின் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன மணவாளன் எடுத்து சொல்லுகிறான் என்றால், அதாவது இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருகிற குடும்பத்துல இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால சொல்ற, எந்த மனுஷனும் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் இதுவரை அந்த தேசத்துல பார்த்து எல்லா கல்யாண வீட்லையும் திராட்சரசம் குறைந்த போது எல்லாரும் நல்ல ரசத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எதுதான் குறைப்பாங்கன்னா ருசி கூடின ரசம். அதுக்கு என்ன செய்வாங்க? நம்ம ஊர்ல சாம்பார் குறைஞ்ச என்ன செய்வோம்? இந்த எல்லாரும் அதான் செய்யறீங்க, தண்ணி ஊத்தி. இதுதான் இந்த உலகத்தின் ஃபார்முலா. ஆமா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா இதை யாராலும் சர்வை பண்ண முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் எடுக்கிற முடிவே வித்தியாசமா இருக்கும்போது, நீரோ இந்த குடும்பத்துல மட்டும் இது எப்படி சாத்தியமானது? இதன் நடுவில் ஒருவர் மகிமைப்பட இழந்தர்கள் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஹalleluya, ஆமென், இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆமென் உலகம் எடுக்கிற முடிவே வேறையா? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உலகம் எடுக்கிற தீர்மானமே வேற. இந்த சிச்சுவேஷன்ல சர்வை பண்ண முடியாம உலகம் எடுக்கிற பல தீர்மானங்கள் உண்டு. ஆனா நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல மட்டும் இது எப்படி சாத்தியமானது? இதற்கு காரணம், காரிருள் மூடின பிறகும் என் வாழ்க்கையில மகிமை உதித்தது என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். சில சிச்சுவேஷன்ல கர்த்தர், சில சூழ்நிலை, நான் இந்த வார்த்தை எழுதும் போது கர்த்தர் இப்படி என்னோடு சொன்னார், எந்த சூழ்நிலையிலும் சர்வைவ் ஆகிற ஒரே கூட்டம் உண்டுனா தேவனை ஆராதிக்கிற இந்த கூட்டம் மட்டும். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, எந்த சிச்சுவேஷன் வரட்டும், எரிகிற தீ 7 மடங்கு ஆனாலும் சர்வை பண்ண முடியும் எங்களால. ஆமென். சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டாலும் சர்வை பண்ண முடியும். காரணம் மகிமையின் மேல. ஹalleluya, ஆமென். சூழ்நிலை கண்டு கலங்கி இருக்கிறவங்களே, சூழ்நிலையை பார்க்காத கர்த்தரை பார். ஹalleluya. உங்களை குறித்து சாட்சி இப்படிதான் வரப்போகுது. இதே சிச்சுவேஷன் அந்த குடும்பத்துக்கு வந்து அவ இல்ல, இதே சிச்சுவேஷன் உன் சொந்தத்தில் அந்த குடும்பத்துக்கு வந்து அவ இல்ல. ஆனா நீ மட்டும் எப்படி இங்க நிக்க முடியுது? உனக்கு மட்டும் இது எப்படி நடக்குது? உன் குடும்பத்துக்கு மட்டும் இது எப்படி நடக்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமை விளங்கினது.
மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் கார். மகிமையின் தேவனின் ஹல்லேலூயா. எப்படி இதை சர்வை பண்ணிட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. என்னைக்கோ முடிந்து போக வேண்டும் இதே சிச்சுவேஷன். அந்த பத்தி விசாரிப்பு எந்த மனுஷனும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த பூமியில யாருக்கும் நிற்க முடியாது. ஆனா நீ மட்டும் எப்படி நிக்கிற? உங்களால மட்டும் எப்படி நிற்க முடியுது? உங்களுக்கு மட்டும் எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரிருள் மூடிறது, ஆனாலும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரி, சீயோனை ஆர்ப்பரி, இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் உன் நடுவில் அவர் பெரியவராய் இருக்க நீ ஏன் கலங்குகிறாய்? உன் நடுவில் கர்த்தர் இருக்க நீ ஏன் தயங்குகிறாய்? அவர் வெளிப்படுத்தின மகிமை இப்படிப்பட்ட மகிமை. நாம இந்த மாதம் முடியிலிருந்து சொல்ல போறாங்க, இதுவரை இப்படி ஒரு சிச்சுவேஷனை யாருக்கும் ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா இப்ப தெரியுது ஒரு கூட்டத்தால ஹேண்டில் பண்ண முடியும். கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தால. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கர்த்தர் இப்படி ஒரு சாட்சியா நிறுத்த போறார் நம்புறவங்க? ஹல்லேலூயா. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே, இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து. அவமானங்கள் நிறைந்த என்னை இயலாத என் காரியங்கள். சத்தமா சொல்லுங்க, மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் ஆமே மாம்சமான. அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மனவாளனே, எந்த மனுஷனும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆமென் இப்படி ஒண்ணு நடந்தது கிடையாது. எந்த குடும்பத்தில் இப்படி நடந்தது கிடையாது. ஆனா உங்க குடும்பத்தில் இது நடக்கும். நம்புறவங்க மட்டும். உங்க சொந்தத்தில் எந்த குடும்பத்தில் நடக்காத ஒரு கிரியை கர்த்தர் உன் குடும்பத்தில் செய்வார் என்று விசுவாசிக்கிற உள்ளம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென். ஏன் இந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வந்தார்னு இப்ப தெரியுதா? உங்க சொந்தத்துல எந்த குடும்பத்தில் நடக்காத ஒரு மகத்துவத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில செய்ய கர்த்தர் போகிறார். மகிமை வெளிப்படும் விசுவாசிக்கிறவங்க ஆமென். எந்த சூழ்நிலையும் சர்வைவ் ஆகிற கூட்டம் ஆமென். இரண்டாவது கர்த்தர் இங்க எப்படி கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துகிறார்? ரசம் உண்டாகாத பாத்திரத்துல ரசம் வருது. அதாவது இது உண்டாகிறதுக்கு இந்த பாத்திரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது ரசம் உண்டாக்குற பாத்திரமும் கிடையாது. ஆமென். ரசம் உண்டாக்கத்தக்கதான பாத்திரமா அந்த பாத்திர ஷேப்பும் கிடையாது. ரசம் உண்டாக்குகிற பாத்திரம் வேற இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எடுத்து இந்த இடத்துல எப்படி மகிமை வெளிப்படுத்துறார்னா, இந்த பாத்திரத்தில் எப்படி ரசம், இந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதம். இத்தனை பந்திகள் அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பாத்திரத்தில் வெளியில தண்ணீரை ஊற்றி தான் வைக்கிறாங்க. இத்தனை பந்தியில இந்த பாத்திரத்தில் வெளியில தண்ணி இருக்கும்போது அநேகர் அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்தாங்க. அந்த தண்ணி எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணி எப்படி தான் வந்துச்சு? தண்ணியாக தான் வந்துச்சு. அப்ப பார்க்கிறவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன மட்டும்தான் வரும்? தண்ணி. நடந்தவன் லைஃப்ல இப்படிதான் நடக்கும். ரசமா சான்ஸே கிடையாது. அற்புதமா சான்ஸே கிடையாது. மகிமையா சான்ஸே கிடையாது. இத்தனை பந்தி பேசாத ஒரு வார்த்தை கடைசி பந்தில பேச வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இத்தனை நாள் பேசாத வாய்கள் கடைசி நாட்களில் பேச போகிறது. இந்த பாத்திரத்தில் மகிமை. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? ஒதுக்கப்பட்ட உன் வாழ்க்கையில மகிமை, ஈனப்படுத்தப்பட்ட இந்த தேசத்திலே கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். எந்த பாத்திரம்? இந்த பாத்திரம் இந்த பந்தியில
இந்த பாத்திரத்துல தண்ணி தானே வந்துச்சு, இந்த பாத்திரத்தில் இது எப்படி நடந்துச்சு, இந்த குடும்பத்துக்கு இது எப்படி நடந்துச்சு, இவன் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு. ஹே, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? உண்டாகும். இயேசு இருக்கிறார் என் கூட, என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளங்களை ஆர்ப்பரியுங்கள். உண்டாகும் இந்த பாத்திரத்துல. ஆமென். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஆமென். நாத்தான்வேல் சொல்ல, வந்து பாரு, வந்து பாரு, வந்து பார்க்க வைக்க போகிறார். உதிக்கிற உன் ஒளியிடத்தில் ராஜாக்களை நடந்து வர வைக்க போகிறார். உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள், பார்க்க வருவார்கள், பார்க்க வருவார்கள். ஆமே, நான் போற இடத்துல இந்த ஆனா ஒரு வீட எல்லா மீட்டிங்ல பேச வச்சிருவார் ஆண்டவர். ஆமே, போற இடத்துல எல்லாம் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு டூர் போறாங்க பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் போயிருந்தோம். சர்ச்சில் இருந்து 12 பேரா. ஆமே, ஒரு வாலிபனாய் நானும் மற்ற எல்லாரும் வயோதிபர்களும் அவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். போகும்போது நாங்களும் அந்த வீட்டுக்கு போனோம். எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது வீடை பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள போனதும் எல்லா கண்ணும் எதை தேட தெரியுமா? மாப்பிள்ளை பொண்ணு யாருன்னா? நம்ம இங்க கல்யாணத்துக்கு போனாலும் இதை தான் தேடுவோம். பந்தி எங்க நடக்கல. அங்க போனதும் எல்லாரும் அந்த வீட்டை பார்ப்பாங்கன்னு பார்த்தா வீடை யாரும் விசேஷமா பார்க்கல. சரி, அந்த வீட்டு யார், எந்த குடும்பத்தில் யாராவது உயிரோட, அதையும் பார்க்கல. எல்லா கண்ணையும் எதை பார்க்க தெரியுமா? கற்சாடிய. இந்த பாத்திரம் வெளியில ஒதுக்கப்பட்ட பாத்திரம், இன்னைக்கு அதுதான் கனப்படுத்தப்பட்ட பாத்திரமா? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை கர்த்தர் கனப்படுத்தி நிறுத்துகிற நாள் வருகிறது? ஹalleluya. இதைதான் ஏசாயா 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் வாசிங்கள், அவர் கடற்கரையர்களும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள கலிலேயாவிலே அத்தேசத்தை, எத்தேசத்தை, ஈனப்படுத்தப்பட்ட அத்தேசத்தை பிற்காலத்திலே அவர் மகிமைப்படுத்துவார். ஹalleluya. அன்பு சபையே, அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை எழுதும்போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், அவர் மகிமைப்படுத்ததான் பலரால் நீ ஈனப்படுத்தப்பட்டாய். ஹalleluya. ஆண்டவர் எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. பலரால் நான் ஈனப்படுத்தப்பட காரணம் என்ன? அவர் மகிமைப்படுத்த. இன்னைக்கு எல்லாரும் டூருக்கு போறது, அந்த வீட்டை பார்க்க போறது, அந்த கற்சாடி பார்க்கல விசேஷமா இருக்காது. ஒரு கற்சாடி கல்லுல உண்டாக்குன சாடி, பொற்சாடினா பார்க்கறதுக்கு 1000 கற்கள் உண்டு. ஆனா இந்த கற்சாடியை பார்க்கறதுக்கு யார் உண்டு? அவர் பார்த்ததுனால எல்லாரையும் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் அப்பா கண்ணு என் மேல படுறதுனால எல்லா கண்ணு என் மேல பட வைப்பார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. இந்த பாத்திரத்துல ரசமா வாய்ப்பே கிடையாது. இனி உன் வாழ்க்கையில் இந்த ஒரு நன்மையா வாய்ப்பே கிடையாது. சொல்றவங்க சொல்லட்டும். ஆமென். 4 வருஷமா பிரேயருக்கு வர திரும்ப திரும்ப தண்ணி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். கடைசி பந்தி வருது. ஹalleluya. மகிமை வெளிப்படணும் வந்துருச்சு. இனி எடுக்கிறது தண்ணி இல்ல, இந்த பாத்திரத்துல இருந்து மகிமை வெளிப்பட போகுது. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும் பாடுங்கள். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் மாம்சமா. ஒரு விஷயம் கூட, மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின். ஆமே, சொல்லுங்க. அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை. ஒரு விஷயம் கூட, அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை. ஹalleluya. அமர்ந்து காத்திருப்பேன் அவர். ஆமென். ஹalleluya. இப்படி ஒரு சூழ்நிலையில் இதுவரை கேட்கப்படாத சாட்சி கேட்கப்படுகிறது.
ரசம் உண்டாகாத, அதாவது அற்புதமே நடக்க வாய்ப்பில்லாத இந்த பாத்திரத்தில் ஒரு மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமா, இதுவரை கேட்காத சாட்சி உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்க குடும்பத்துல கேட்க வைக்க போகிறார். ஆமா, நடக்காது முடியாதுன்னு சொன்ன எல்லா கண்ணும் பார்த்து சொல்ல போகிறது, நடந்தது, முடிந்தது. ஹல்லேலூயா! இது கர்த்தரால் மாத்திரமே சாத்தியம். இந்த மகிமை விளங்குவதற்கான அடையாளங்கள் என்ன? கர்த்தர் இந்த இடத்துல மகிமை விளங்க பண்ணுவதற்கான அடையாளங்கள் கர்த்தர் தியானிக்க வைத்ததை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவர் பிரசன்னம் இன்னும் அந்த வீட்டில் இருக்கிறது. His presence is still with you. அந்த குடும்பத்தில், அந்த வாழ்க்கையில். ஆமென். யோவான் 2:3 முதல் 5 வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். வாசிக்கலாம் 2வது வசனத்திலிருந்து. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்படி சொல்லும் போது ஒரு காரியம் நமக்கு தெரியுது, இயேசு இன்னும் என்ன ஆகல, வீட்டை விட்டு போகல. சாப்பாடு குறையுதுன்னு கல்யாண வீட்டில் தெரிஞ்சாலே நம்ம என்ன செய்வோம்? சும்மா சொல்லுங்க, தப்பா நினைக்க மாட்டேன். நம்ம கேட்டுட்டு தான் போகவே செய்வோம். சாப்பாடு இருக்கா, அது என்ன சாப்பாடு இல்லை, அது நமக்கு பிடிச்சது மாதிரி உள்ள சில ஐட்டம்லாம் குறைஞ்சிட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கொண்டு போன மொய்க்கவரையும் கொடுக்காம, ஏன்னா அதை வச்சு தான் ஹோட்டலில் வந்து சாப்பிடணும். இயேசு கிட்ட வந்து இப்போ மரியாதை சொல்றாங்க, திராட்சரசம் இல்லைன்னு சொன்னதும் அவர் போகல. மகிமை விளங்கும் என்கிறதற்கு முதல் அடையாளம் இன்னும் பிரசனம் லைஃப்ல இருக்குது. பிரசனம் இருக்குது. என்னை இன்னும் அப்பா சமூகத்தில் உட்கார வச்சுதான் இருக்கிறார். ஆமாம், இந்த கூடாரத்தில் இந்த குறைவு வரும்போது, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது 2 காரியம். 1, இயேசு போகவும் இல்லை. 2, வேலைக்காரங்க வந்ததும் இயேசு பேசவும் தொடங்குறார். பிரசனமும் இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சத்தமும் வந்துட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? சில சூழ்நிலை எனக்கு நெருக்கமா இருக்குது, ஆனா 2 காரியம் இதுவரை தடபடல. பிரசனமும் தடபடல, சத்தமும் வந்துட்டு இருக்குது எனக்காக. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? இது இருக்குதுன்னா மகிமை விளங்கும். ஹல்லேலூயா! என்னையா அடையாளம் உனக்கு? உனக்கு நடக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. இது சாத்தியமே இல்லையே. உன்னை சுற்றி எதுவுமே இல்லையே. அதை வச்சு அது இப்படி இருக்கும்போது நீ எதை வச்சு சொல்ற? 2 காரியம். 1, பிரசனை லைஃப்ல இருக்கு. 2, சத்தம். என் அப்பா சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுட்டு இருக்குது. என் கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். இது அனுபவிக்கிற தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, இது மட்டும் போதும், மகிமை விளங்கும்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் இன்னும் போகல. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் அப்பா என்ன விட்டுட்டு போகல, அவர் என்ன விட்டு கொடுக்கல, என்ன தனியா விடலன்னு சொல்றவங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற. ஹல்லேலூயா! துணையாளர் என்னை விட்டு. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவே இறுதி வரை, நம்பு. பிரசனம் இருக்குதா? இன்னைக்கு சத்தம் கேக்குதா? எழுதுங்க, மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா! ஆமா, மகிமை விளங்குங்கிறது அடையாளம் என்ன? இன்னைக்கும் இயேசு என் கூட இருக்கிறார், என்னால சகலத்தையும் திருப்ப முடியும். தாவீதே என்ன நம்பிக்கையில புறப்படுற? தாவீதே பிரசனமும் இருக்கு, சத்தமும் இருக்கு. ஹல்லேலூயா! அமலேக்கின் எவ்வளவு பெரிய சத்துரு கூட்டமா இருந்தாலும்
ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறதே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? அவருடைய பிரசன்னமும் வசனமும் இன்னும் இருக்கிறதுனால நான் பிழைத்துக் கொள்வேன், என் வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. பிரசன்னம் நஷ்டப்படல. தேவப்பிள்ளை இன்னைக்கு அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது அது அடையாளம். காலைல ஆராதனை அதான் சொன்னேன், என் வாழ்க்கையில மகிமை விளங்குங்கிறது எதை வச்சு சொல்லுவேன்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அவர் இல்லைன்னா தான் நம்ம கேள்விக்குள்ள வைக்கணும். அவர் இல்லையா இன்னைக்கு கூடாரத்துல? அவருடைய பிரசன்னத்தை என்னால ஃபீல் பண்ண முடியல, அவர் சத்தம் எனக்கு கேட்கலையா, அதுல தான் நான் ஃபீல் பண்ணணும். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது என்ன சொல்றார்? அவர் என்னை புல்லுள்ள இடத்துல மேய்த்து நடத்தி, அவர் என்னை பள்ளத்தாக்குல கொண்டு போனாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குல கொண்டு போல நான் பயப்படேன். ஏன்பா பயப்பட மாட்டேன்? எல்லாருமே இருளுக்குள்ள வந்தாலே பயப்படுவாங்க. பள்ளத்தாக்குல வந்து உனக்கு மட்டும் ஏன் பயம் இல்லைன்னா, அவன் சொல்ற அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், அவருடைய சத்தம் என் காதுல கேட்டுட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சத்தம் கேக்குதுன்னா இந்த பள்ளத்தாக்கு முடிவு கிடையாது. சத்தம் கேக்குதுன்னா இந்த குறைவு உனக்கு முடிவு கிடையாது. சத்தம் கேக்குதுன்னா இந்த இல்லாமை உனக்கு முடிவு கிடையாது. இதுல ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசன்னத்துல என்னை உட்கார வச்சிருக்கிறார், என்னை சத்தத்தை கேட்க வச்சுட்டே இருக்கிறார். இரண்டாவது மகிமை வெளிப்படுவதற்கு அடையாளம் என்னன்னா, இயேசு இங்கே அற்புதம் செய்வதற்கான ரீசன் என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதனால இங்கே அற்புதம் வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. அப்ப மகிமை வெளிப்பட எது வரணும்? இப்ப தெரியுதா? இயேசுக்கு ரோல் அங்க எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? 3வது வசனத்துல சொல்ல, திராட்சரசம் குறைவுபட்ட போது. குறைவு என்பது முடிவல்ல, தேவன் செயல்படுவதற்கான ஆரம்பம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கும் குறைவு முடிவல்ல, தேவனுடைய மகிமைக்கான மேடைன்னு நம்புறவங்க மட்டும். ஹல்லேலூயா. ஆமே. இந்த குறை தான் அவருடைய பிளாட்ஃபார்மா மாறப்போகுது. இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் அவர் பாதஸ்தானத்தை வைக்க போகிறார். பாதஸ்தானத்தை வச்சிட்டார்னா மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. பேதுரு படகை தெரிந்தெடுத்து கர்த்தர் ஏறி உட்கார்ற ரீசன் என்ன? படகுல என்ன இல்ல? மீன் இல்ல. மீன் இருந்த இடம் கொடுத்திருப்பாரா? இல்ல. சில குறை கர்த்தர் எனக்கு அனுமதித்தது அவருடைய செயலை வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய செயலை வெளிப்படுத்துவதற்காக. ஆமென். எனவேதான் ஏசாயா 60 இந்த பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் சொல்லுகிற வார்த்தை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 13வது வசனத்தை வாசிக்கலாம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படணும். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் அங்க இல்ல. அதல்ல. நேற்றை கேட்டது போல சமுத்திரத்தை ஒதுக்கி எப்படி தரையை காட்டுறாருன்னா வெட்டாந்தரையா காட்டுறார், வெறுமையாக்கி காட்டுறார். சில இடத்துல சில நபர்களுக்கு முன்பாய், சொந்தங்களுக்கு முன்பாய், கண்களுக்கு முன்பாய் கர்த்தரினை குறைவுள்ளவனாய் நிறுத்தினது என் குறைவை வெளிப்படுத்த அல்ல, அவருடைய மகிமையான செயலை வெளிப்படுத்துவதற்காகவே. ஹல்லேலூயா. அவர் செயல்பட விரும்பினார், அவர் செயல்பட தொடங்குகிறார். இந்த குறைவு வரது வரையிலும் அழைக்கப்பட்டவராகவே இருந்தார். ஆனா குறைவு வந்த பிறகு அழைக்கப்பட்டவர் அதிகாரமுடையவராய் மாறுகிறார். ஹல்லேலூயா. சில குறைவுகள் என் வாழ்க்கையில வந்தது, ஆமென், தேவனை அழிப்பதற்கல்ல, தேவனுடைய செயலை காண்பதற்காக. எனவேதான் யோபுடைய வாழ்க்கை குறித்து யாக்கோபில் எழுதும் போது யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம் தெரிந்த வார்த்தை, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. இங்க யாருடைய செயல் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருடைய செயல். ஆனா இந்த கர்த்தருடைய செயல் நடக்கிறதற்கு முன்பாக யோபு எந்த ட்ராக்ல கொண்டு போறார் தெரியுமா? யோபு 30:26 இப்படி சொல்றாரு, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. ஹல்லேலூயா. ஒரு குறை வருது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு என்ன வந்துச்சு? இருள் வந்தது.
இந்த இருளையும் இந்த தீமையும் யார் உண்மையில கொண்டு வந்தது? சாத்தான். ஆனா இந்த சாத்தானை குறித்து யாக்கோபுல ஒரு வார்த்தையாவது சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருடைய செயல். தேவ பிள்ளையே, தேவன் அனுமதிக்கிற குறை ஒன்று உங்க லைஃப்ல வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ செயல்படுத்துறாருன்னு அர்த்தம், ஏதோ உங்களுக்காய் செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அதனாலதான் யோபு சொல்றார், அவர் எனக்கு கிரியை செய்கிறார்னு தெரியுது, அவர் செய்து நான் அவரை காணல. அவர் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறார். தேவன் அனுமதித்த குறைவில் தான் தேவனுடைய செயலை என்னால பார்க்க முடியும். ஆமா, தேவனுடைய செயலை வெளிப்படுத்துறதுக்காக இன்னைக்கு சில குறைகளை, இன்னைக்கு 1000 கண்களுக்கு நீங்க குறையா தெரியல, அதை குறித்து கவலையே படாதீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்காய் கர்த்தர் ஏதோ ஒன்றை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வீட்டில் மட்டும் குறை வரலன்னா அவர் செயல்பட்டிருக்கவே மாட்டார். அழைக்கப்பட்ட விருந்தாளி மாதிரி வந்துட்டு அவரும் எல்லாரையும் போல போயிருந்திருப்பார். என் வீட்டில் விருந்தாளியா இருக்க கர்த்தர் விரும்பல, மகிமைப்பட விரும்புகிறார். விருந்தாளியா இருக்கணும்னா குறைவு வராது, மகிமைப்படணும்னா குறைவு வரும். எது வேணும்? அப்ப பேசாம இருந்திருக்கேன். விருந்தாளியா இருக்கிற வீட்டில் அவர் செய்யாம போயிடுவார். ஆனா மகிமை வெளிப்படுற வீட்டில் ஒரு குறைவை அனுமதித்து கர்த்தர் தமது செயலை, எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறார்னு நம்புறவங்க மட்டும் இந்த ஜெப நாட்கள்ல கர்த்தருடைய செயல் என் கூடாரத்துக்குள்ள ஏதோ நடந்துட்டு இருக்குது, என் குடும்பத்தில் நடக்குது, என் வீட்டில் நடக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்குது, என் புருஷ வாழ்க்கையில நடக்குது, என் மனைவி வாழ்க்கையில நடக்குது, என் தலைமுறைகள் வாழ்க்கையில நடக்குது, என் வேலை விஷயத்துல நடக்குது, என் பிள்ளைகளுக்கான வாசல்ல நடக்குது. நம்புற உள்ளங்கள் மட்டும் கைகளை தட்டி அவர் மறைந்து ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இயேசு வர்றதுக்கு முன்னாடி குறை வரல, இயேசு வந்த பிறகுதான். ஆமா, இதை படிக்கும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நடந்து முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு இந்த குறை வர காரணமே ஆண்டவரே நீங்க தானா. கத்துப்போசா தேவன் அறியாமலும் அனுமதிக்காமலும். எத்தனை பேர் சொல்றீங்க அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதினதின் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான. ஆமென். வேதத்திலே தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட அத்தனை கதாபாத்திரங்களை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அவங்கள நிறைவை பார்க்கறதுக்கு வைக்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்க வச்சதே குறைவு தான். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர் ஒன்று தான் ரூத்து. ஆமென். ரூத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எதை அனுப்பினார் தெரியுமா? ஈனப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, தரித்திரமான ஒரு நிலை. ரூத் என்ன தப்பு பண்ணி இந்த பாதை வந்துச்சு? ரூத் என்ன தப்பு பண்ணி இப்படி ஒரு சூழ்நிலை? ஆமாம், நகோமி குடும்பத்தில் நடந்துச்சுன்னா ஓகே, நகோமி தப்பு பண்ணலாம். ரூத் என்ன தப்பு? ரூத்தை போல ஒரு பெர்ஃபெக்ட் லேடியை பார்க்க முடியுமா? உத்தமமான ஒரு லேடியை பார்க்க முடியுமா? ஆமே, ஓர்பால் முத்தமிட்டு போன பிறகும் என்ன வந்தாலும் விட மாட்டேன் பட்டி. இப்படி ஒரு கேரக்டர் உள்ள ரூத்துக்கு இப்படி ஒரு இல்லாய்மை அல்லது ஒரு குறைவு ஏன் வந்துச்சு? கர்த்தர் மகிமைப்பட விரும்பினார். கர்த்தருடைய செயலை ரூத்தே உன் லைஃப்ல இருந்து காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த குறைவு வருவது தேவனுடைய செயலை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, இந்த குறைவு வந்த பிறகுதான் இந்த வீட்டுக்காரங்க மொத்தமா யார்கிட்ட வராங்க? நேற்றைக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க. பலரும் நாம ஆண்டவரை ரொம்ப பிடிக்கிறது எதுல? சில குறைவுல. ஆமே, அதாவது இந்த பிடியை நான் விட மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டுனா குறைவுல நிறைவாயிரும். ஆனா ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே, இவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாலே 2 வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டான். அப்ப இவன் சர்ச்சுக்கு டெய்லி வரணும்னா என்ன இருந்துட்டே இருக்கணும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை இன்னைக்கு என்ன பண்ணினாலும் இந்த பிடிய மட்டும் நான் விட மாட்டேன் ஆண்டவரை. ஹல்லேலூயா. வயல் நிலத்தில் யாருக்கும் சொல்லப்படாத வார்த்தை ரூத்துக்கு சொல்ல, உனக்கு வேண்டியபடி எல்லாம் சொல்ல மட்டும் இல்லை, போகும்போது எப்படி தட்டி கொடுக்குற? 6 படி
தட்டி கொடுக்கிறார். எத்தனை பேர் அந்த வயல் நிலத்துல கதிர்காய் வந்து யாருக்காவது இப்படி கொடுத்தார்? இல்லை. ஏன்னா போவாசுக்கு எல்லாரையும் பற்றி தெரியும். இவன் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்தானா நாளைக்கு வர மாட்டான். ஆனால் இவன் அப்படி இல்லை. எவ்வளோ தட்டுனாலும் இந்த பிடியை மட்டும் விடவே மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். குறைகள் வந்த பிறகுதான் இந்த குடும்பம் மொத்தமும், ஹல்லேலூயா, இந்த குறை மட்டும் வரலனா, இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற சில குறை வரலனா எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இன்னைக்கு பிரசனத்தில் இருந்திருப்பேன்? நான் சொல்லுவேன், பல குறைகளை கர்த்தர் அனுமதிச்சதுனால தான் இன்னைக்கு அப்பா சமூகத்தில் அவருடைய அன்பை ரொம்ப ருசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி குறைய அனுமதித்தது. ஆமென், ஆமென். அவரிடத்தில் என்னை நெருங்க பண்ணுவதற்காக, சில குறைகள் கர்த்தர் எனக்கு அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரான்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை எல்லா படகும், பேதுரு படகு நிறைவாயிரும், படகுல மட்டும் இந்த மீன் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரயாசப்பட்டதுடைய பலனை பெற்றுக்கொண்டே ஒருவேளை கரைக்கு வந்திருந்திருப்பார்னா, இந்த இயேசுவோடு ஆழத்துல போய் அந்த மீன் பிடிக்கிற அனுபவத்தில் பேதுரு பெற்றிருப்பார் நினைக்கிறீங்களா? இல்ல. நிறைய ஆண்டவரோட கனெக்ஷன் கட்டாக இருந்திருக்கும். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது என்னோட வைத்து சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரை ரொம்ப ருசிச்சதுக்கு ரீசனே கர்த்தர் எனக்கு அனுமதித்த குறைன்னு நம்புறவங்க மட்டும். ஹல்லேலூயா. அவர் என்னை எப்படி நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார், இதை நான் டேஸ்ட் பண்ணது இந்த குறை வந்ததுனால. சில குறைகள் என் லைஃப்ல வந்ததுனால எத்தனை பேர் இந்த காலை நேரத்தை என்னோடு கூட அதை அங்கீகரித்து சொல்ல முடியும்? அப்பா, நீங்க யார் என்பதை அறிந்து கொண்டே, உங்களுடைய அன்பு என்ன என்பதை புரிந்து கொண்டே, நீர் என் மேல் எவ்வளவு அக்கறையா இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க, சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள, ஹல்லேலூயா, உம்மை போல அரவணைக்க, சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. ஆமோஸ் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் அதுதான் தம்முடைய ஜனங்களுக்கு சில குறைவை கர்த்தர் அனுமதித்து எதற்காக என்று சொல்லுகிறார் என்றால், ஆமென், 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் வாசிங்க உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்க பல்லுக்கு ஓய்வாயிட்டா, அப்ப குறைவையும் கட்டளையிட்ட. எதுக்காக கட்டளையிட்டார்னா, அப்படியாவது நீங்கள் என்னிடத்தில் திரும்புவீர்கள் அப்படி நினைச்சார். ஆனா திரும்பாம தேவன் சில குறைய அனுமதிச்சது அவருக்கு தெரியும். இதுல ஒரு குறை வந்துச்சுன்னா என் பிள்ளை என்ன தேட தொடங்கிடுவா. ஹல்லேலூயா. அந்த அவர் தேடுகிற அனுபவம். ஆமா, இங்க இருக்கிற மேக்சிமம் எல்லாருமே சொல்ல முடியும், சில குறை வந்ததுனால தான் இன்னைக்கு நிறைவானவரை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஆமா, நிறைவானவரை பார்த்துட்டீங்களே, இனி நிறைவு வரும். அதுதான் பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம், சத்தமா சொல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். மகிமை விளங்க முதல் தெய்வ பிரசன்னம் இன்னும் உங்களோடு இருக்கிறது. 2, சில குறைகளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். சீசன் ஆஃப் லேக் பிகின்ஸ். 3, சாத்தியமில்லாத நிலையில் நிறுத்துவார். மகிமை வெளிப்படுகிற வாழ்க்கையை எந்த லெவல்ல கொண்டு வந்து நிறுத்துவார்னா, சாத்தியமே இல்லாத காரியம். அதாவது இனி இந்த காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. அதுதான் யோவான் 2:10 அந்த மனுஷன் சொல்லும்போது சொல்றார், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை, அதாவது இப்போ இது சாத்தியமே இல்லாத காரியம். ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லாத காரியம். அற்புதத்திற்கு மகிமைக்குள்ள வித்தியாசமே இதுதான். அற்புதம் ஓரளவு நமக்கு கெஸ் பண்ணிடலாம், இது நடந்துரும். ஆனா மகிமை என்பது இது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த லெவலில் தான் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த லெவலில் தான் கொண்டு வருவார். இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டு அவர் தமது மகிமை வெளிப்படுத்துவார். காரணம் நேற்றை கேட்டது போல, என் ஆண்டவருக்கு இதுதான் செய்ய முடியும், இப்படிதான் செய்ய முடியும் என்று அல்ல, இருக்கிறதையும் ஆசீர்வதிக்க முடியும், இல்லாதவைகளும் இருக்கிறதாய் வரவழைக்க என் ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எனவே தான் இந்த கல்யாண வீட்டில் அவர் செய்கிற கிரியை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரே ஒரு காரியம் அவர் சொல்லிட்டே இருப்பார். சொல்ல சொல்ல சொல்ல
ஆமா, திராட்சை ரசம் எப்படி உண்டாக்கணும்னு அந்த வேலைக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் செய்கிற கிரியை பாருங்க, அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்ல சொல்ல ஒரு காரியம் நடந்துட்டே இருக்கு. அவர் சொல்ல சொல்ல அங்க மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் யோபு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. யோபு 37வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே ஆமென் இப்படி சொல்லுகிறார், வாசியுங்கள். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தியமே இல்லாத இந்த காரியம், எந்த மனுஷனாலும் நடக்காத இந்த காரியம் இந்த கூடாரத்தில் நடக்க ரீசன் என்ன? தேவன் தம்முடைய சத்தத்தை எப்படி குமர பண்ணுகிறாரா? ஆச்சரிய விதமாய். ஹல்லேலூயா. அப்படி குமர்னதும் கிரகிக்க கூடாத காரியம் இந்த பாத்திரத்திலையா? வெறும் தண்ணி தானே ஊத்துனாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பொதுவாக இங்கே நம்ம ஊர்லலாம் இப்போ அந்த திராட்சை ரசம் உண்டாக்கணும்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு ஒரு எசன்ஸ் ஊற்றுவோம்ல. ஆமென். அந்த கல்யாண வீட்டில் அந்த காண ஒரு வீட்டில் எசன்ஸே ஒரு வார்த்தை தான். ஆமென். தண்ணியை ஊற்றிட்டு ஆட்ட சொல்கிற கொண்டு போய் பரிமாறுங்க, இதுதான் எசன்ஸ். கும்முற பண்ணார் பாருங்க. சாதாரண விதமா இல்ல, ஆச்சரிய விதமா. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து தைரியமாய் பேசுகிறேன். கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய சாதாரணமாய் அல்ல, ஒரு ஆச்சரிய விதமான வார்த்தை, ஆச்சரிய விதமான குமரல். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் ஆச்சரிய விதமா குமரிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை அவர் வெளிப்படுத்தின சத்தத்தை விட 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் என் லைஃப்ல ஆச்சரிய விதமான குமரல் சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்புறவங்க சொல்லுங்க, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்கிறார். அறிக்கைப்பட்ட சபையை, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்கிறார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஓ என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ரபல கத ரிபன ஹந்தலரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த மாதத்துல பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி பார்க்க போறீங்க தெரியுமா? சாதாரண ஆச்சரிய விதமாய், ஆச்சரிய விதமாய், ஆச்சரிய விதமா பலிபீடத்திலிருந்து வருதுன்னா கிரகிக்க கூடாத பெரிய காரியம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிற உள்ளங்கள் கம்பீரி தார்பரி ஆச்சரிய விதமாய் குமரி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ரபல ஹந்தல ரிகரபஷியதரா. கிரகிக்க கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஆமென். பார்க்கிறவங்களுக்கு அது சாதாரணமா இருந்துச்சு. ஆமே, பார்க்கிறவங்களுக்கு அது, ஆனா அது வேலைக்காரங்க அதை எப்படி பார்க்கறாங்க? ஆச்சரிய விதமா குமர பண்ணுகிறா. ஏன்னா இயேசு இதுவரை ஒரு அற்புதமும் செஞ்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா. ஆமே, இயேசு இந்த வீட்டுக்காரங்க பார்க்கறாங்க, இந்த வேலைக்காரங்க பார்க்கறாங்க. இந்த வேலைக்காரங்களுக்கு திராட்சை ரசம் எப்படி உண்டாக்கணும் நல்லாவே தெரியும். ஆனா அவர் சொல்ல 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 ஒரு கொஸ்டின் கேட்காம அவங்க செய்யறாங்கன்னா அந்த வார்த்தை எப்படி பார்க்கறது? ஆச்சரிய குமர பண்றார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கர்த்தர் குமர பண்றார் வார்த்தையை ஆச்சரிய விதமாக. எத்தனை கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம், கிரகிக்க கூடாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆச்சரிய விதமாக. காரணம், தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த அவர் என்னை சாத்தியமில்லாத, நீங்க சாத்தியமில்லாத நிலையில அந்த கடைசி பாயிண்ட்ல கால் வச்சு நிக்கிற உள்ளங்கள் இந்த சத்தம் கேட்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா பேசுறா. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆச்சரிய விதமாய் கர்த்தர் குமர பண்ணி கொண்டிருக்கிறார். மகிமை வெளிப்படும் நேரம் இது, மகிமை வெளிப்படும் நேரம் இது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ளது என்று சங்கீதம் 111வது சங்கீதத்தின் 2வது வசனம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். வாசியுங்கள். கர்த்தரின் செய்கைகள், அவருடைய செய்கைகள் பெரியவைகளும் 111:2 எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. அவருடைய செயல்
மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவரும் என்று 145வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லப்படுது. அவர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. 4வது வசனம், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை? எனக்கு நடக்க போற காரியத்தை இன்னைக்கு மட்டும் பேச மாட்டாங்க, தலைமுறை தலைமுறையாய் பேச போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய புகழ்ச்சி தெரியுமா? அவருடைய புகழ்ச்சி. அவர் புகழ்ச்சி தலைமுறை தலைமுறையா என் லைஃப் மூலமா பேசப்படணும்னா என்னை எந்த லெவலில் கொண்டு வந்து நிறுத்தினாதான் இது நடக்கும் தெரியுமா? சாத்தியமில்லாத இடத்துல, சாத்தியமில்லாத இடம் சொல்ற இடத்துல நான் இப்படி சொல்றேன், மனிதனால செய்ய முடியாத இடம். ஆமென். இதுதான் சாத்தியமில்லாது. இந்த பூமியில யாராலும், எந்த மனுஷனாலும், எந்த பொருளாலும், எந்த பணத்தாலும், எந்த பலத்தாலும் செய்ய முடியாத இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் தமது சத்தத்தை குமர பண்ணுவா. ஹல்லேலூயா. அப்படிதான் குமர பண்ணுவார். யோபு அப்படிதான் நிறுத்தினார். ஆமே, இனி ஒரு லைஃப் யோபுவால. அதனாலதான் யோபு எப்படி ஜெபிக்க தொடங்கிட்டார்னா, முந்தி இருந்த சீர் ஆண்டவரே, அது பழையது போல எனக்கு ரெட்டிப்பான பிளஸிங் தாங்க அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு முந்தி இருந்த சீர் அப்படியாவது என்ன கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, அப்படி என்ன கொண்டு வந்துருங்க. ஆனா கர்த்தர் குமர பண்ணார் பாருங்க வார்த்தையை. ஆமே, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தியமில்லாத இடத்தில் நிற்கிற உள்ளமே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிரகிக்க கூடாததை கர்த்தர் எனக்காய் செய்கிறார். விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது. ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் எப்படி இங்கே மகிமை விளங்க செய்தார்? 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, ஆமென், மகிமை விளங்கும் வேளை ஒன்று இருக்கிறது. The time his glory was revealed. அவர் விளங்க பண்ணுற ஒரு வேளை உண்டு. அதுதான் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் வந்து திராட்சரசம் இல்லை என்று சொன்னதும் 4வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 4வது தெரிந்த வார்த்தை. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்ற வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லல, என் வேளை, மை டைம், என்னுடைய ஒரு நேரம் உண்டு. அவருடைய மகிமை வெளிப்பட அவருடைய நேரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதற்கு எனக்கு ஒரு காலத்தை நான் சொல்லி கேட்கலாம். ஆனா அவர் மகிமை வெளிப்படுத்தணும்னு திட்டம் வச்சுட்டார்னா, நான் குறிக்கிற காலத்தில் அவர் செய்ய மாட்டார், ஆனா குறித்த காலத்தில் அது நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம். அந்த குறித்த காலம் என்பது நாம் குறித்த காலம் அல்ல, கர்த்தர் குறித்த காலம். ஒரு காரியத்தை புரிஞ்சு, ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு அப்படி வார்த்தை அப்படி மேல அனுப்புறாருனாலே அந்த வார்த்தையோடு கூட எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுனா அது நிறைவேறும் காலம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி நிறைவேற வேண்டும் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆல்ரெடி டைம் எழுதிட்டார். ஆமென். திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் வந்து அவசரப்படுத்துறாங்க. திராட்சரசம் இல்ல, அந்த வீட்டுக்கு அது இல்லாம போக போகுது சொன்னது. ஆண்டு சொல்ல, என் வேலை, என் டைம் வரல. குறித்த நேரம் வரும்போது அவர் தமது மகிமை வெளிப்படுத்துவார். தேவப்பிள்ளை, அதுக்காக தான் நாம் வெயிட் பண்ணோம். நாம அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இந்த காலத்தை இப்படி சொல்றாங்க, எனக்கு டைம் தாண்டிடுச்சுன்றாங்க, என் காலம் போயிடுச்சு, என் வயசு போயிடுச்சு, யார் எதுவும் சொல்லட்டும். ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கணும், ஆமா, உலகம் சொல்ற காலம் தாண்டுதுனாலே மகிமை வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுதானே மரியாள் பாடுறாங்க. எப்படி மரியாள் ஆமென் தனக்கு கர்த்தர் செய்ததை குறித்து பாடும்போது லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 48 49 எப்படி பாடுகிறார்கள் வாசிங்கள். ஆமென். லூக்கா 1:48-49. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 49வது வசனம், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என்ன மகிமையானது? அவள் கற்பம் தரித்தது மட்டுமல்ல, இப்போ அவ கற்பம் தரிக்கத்தக்கதானா அவளுக்கு அது காலமான்னு கேட்டா இல்ல, உலகத்தின் பார்வையில்.
ஆனா அது பரலோகம் குறித்த காலம் அது. ஹல்லேலூயா. அதாவது உலகம் குறித்த காலத்துல எனக்கு நடந்துச்சுன்னா அற்புதம், உலகம் குறித்த காலம் தாண்டி நடக்குதுன்னா மகிமை. சிலருக்கு உலகம் குறித்த காலம் தாண்டிடுச்சு, கவலைப்படாதீங்க, மகிமை கர்த்தர் உதிக்க பண்ணுவாரே ஆண்டவர். ஹல்லேலூயா. உலகம் குறித்த காலத்திற்குள்ள அல்ல. மரியாள் என்ன நினைக்கிறாங்க, இந்த டைம் செஞ்சாதான் அடுத்து பந்திக்கு அது குறை இல்லாம இல்ல. ஆண்டவர் என் வேலை, அவர் வேலையில செஞ்சதுனால தான் ஒருத்தன் சொல்றான், எந்த மனுஷனும் இதுக்கு முன்னாடி இப்படி தந்தது கிடையாது. இப்படி ஒரு சாட்சி அவரை குறித்து கேட்கப்படணும்னா, இப்படி ஒரு மகிமை, இந்த அற்புதத்தோடு கூட மகிமை வெளிப்படுவதற்கான ரீசன் அவர் டைம்ல, அவர் குறித்த நேரத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறா, எனக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறா? வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை என்னை சரணை உயர்த்திடுவா. நல்ல அந்த காலம் அவர் வேளையில அவர் செய்வார். அதுவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை கேட்டதுமே மரியாள் போய் அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்லுகிற வார்த்தை தான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, 5வது வசனம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. ஆமென். இப்போ இந்த வேலைக்காரங்க என்ன செஞ்சிட்டு இருந்திருப்பாங்கன்னா, திராட்சரசம் இப்ப குறைய போகுது, அடுத்து என்ன பண்ணலாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மரியாள் போய் சொல்றாங்க, அவர் டைம் உண்டு, நீங்க அதுவரை என்ன பண்ணுங்க, எதுவும் செய்யாத, அவர்கிட்ட போய் நில்ல ஃபர்ஸ்ட். ஆமென். காலம் வரும் வரையிலும் அமர்ந்து இருக்க பாருங்கள். அமர்ந்துரு, வெயிட் பண்ணு. அவரும் பக்கத்தில் வச்சுட்டு நீ எதுவும் செஞ்சுட்டு இருக்காத. போவாஸ் ரூத்தை வீட்டுக்கு அனுப்பும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்புறார். இந்த வார்த்தையே ரூத்து நகோமிட்ட வந்து சொன்னதுமே நகோமி சொல்ற வார்த்தை, பொறுத்துரு, வெயிட் பண்ணிரு, நீ இந்த டைம்ல வேற எதுவுமே செய்யாத, அவருடைய வேலைக்காக, அவருடைய கிரியைக்காக நீ காத்துரு, வேற எந்த சொல்யூஷனையும் நீ பார்க்காத. ஆமென். வேற எந்த வாசலும் நமக்கு வேணாம், வேற யார்கிட்ட கை கொண்டு நீட்ட வேண்டாம், தலையை கொண்டு காட்ட வேண்டாம், சொல்லிட்டார்ல, வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொன்னவர் ஏமாற்றுகிறவர் அல்ல, அவர் சொன்னா செய்வார், செய்வேன் சொன்னா செய்வார். எனக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை ஆமே, நீர் சொல்லியும் ஹல்லேலூயா சொன்ன வார்த்தையை போவீரோ, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட கால். சொல்லுங்க இந்த வார்த்தையை, ஒரு முறை சொன்னதை, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட. இமிடியேட்டா அடுத்த வசனத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த வேலைக்காரங்க இமிடியேட்டா போய் உட்கார்ந்துட்டாங்க. எவ்வளவு தூரம் அப்பா பிரசரத்துல ஒரு காரியத்துக்காய் அமர்ந்து நான் இடம் கொடுக்கிறேன்னா, அவ்வளவு சீக்கிரத்துல எனக்காய் கர்த்தர் காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, உட்காரவும் செய்வோம், அப்பப்போ எழுப்போம். யாராவது சொல்லுவாங்க, இங்க ஒண்ணு போய் பாருங்க, எங்க அப்படி போனவங்க பாதி பேரை காணவும் இல்லை. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாரா, உனக்கு ஒரு டைம் இருக்கு, உன் மேல வார்த்தை இருக்கு, நான் மகிமை வெளிப்படுத்த சொல்லி உட்கார வச்சுட்டார்னா, ஆமாம், நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? காண்பிக்காம நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு காண்பிக்காம நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே. நோ உட்கார்ந்த நீங்க திறக்காம நான் திறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேழைக்குள்ள போட்டு அடைச்சி நோவா உட்கார்றாரு. எதை திறந்த? டோரை திறந்தாரா, ஜன்னலை திறந்தாரா? ஜன்னலை திறந்த, டோரை திறக்கல. நோவாக்கு தெரியும், அடைச்சவர் திறப்பார், அடைச்சவர் திறக்கிறவர்.
அவர் எப்ப திறந்தார் தெரியுமா? பேழை தரையில் நிற்கும் போது அல்ல, பேழை மேல நிக்க, உன்னை நிக்க வச்சு திறக்க வைப்பார் என் ஆண்டவர். அதுவரை வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க. அவர் வேலை மரியாள் உடனே போய் சொல்றார். ஏன் வேலை வரும்போது போய் சொல்ல வேண்டியது? போங்க அவர்கிட்ட போங்க. அவர் சொல்லி அடுத்த செகண்ட் போய் இல்லைங்க, அவர் பாதத்தில் உட்காரு, இந்த மாதத்தில் உட்கார்ந்துரு. நீ வேற சொல்யூஷனை தேடாத, வேற சொல்லி அவரை மட்டும் பார்த்துட்டே இரு. நீ அவரை பார்க்க பார்க்க அப்படி முகத்தின் ஒளி உன் மேல பிரகாசமாய் வந்து கொண்டே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, அதிகாரத்தை கொடுங்கள். இதுவரை இயேசு இந்த வீட்டில் எந்த பொசிஷன்ல தான் இருக்கிறார்னா, அழைக்கப்பட்ட பொசிஷன்ல. ஆனா மகிமை வெளிப்படணும்னா அழைக்கப்பட்ட பொசிஷன்ல இருந்து அதிகாரம் என்கிற பொசிஷன்ல வரணும். விருந்தாளி என்கிற பொசிஷன்ல இருந்து உரிமையாளர்ங்கிற பொசிஷன்ல வரணும். ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுக்கணும். அதாவது அவர் என்ன செய்யறாரோ அதை நான் தடுக்க கூடாது. அவர் என்ன செய்யறாரோ அதை நான் தடுக்க கூடாது. சிலர் நம்மளை விட்டு பறிப்பார் அல்லது பிரிப்பார், தடுக்க கூடாது. நம்மளை சில நேரத்தில் தனியாக உட்கார வைப்பார், நான் அதை தடுக்க கூடாது. சில நேரத்தில் திடீர்னு நம்மளை உடைப்பார், நான் அதை தடுக்க கூடாது. அவருக்கு அதிகாரம் கொடுங்க, அவருக்கு அதிகாரம் கொடுங்க. ஹல்லேலூயா. விளங்கும் வேளை வரும்போது கர்த்தர் தமது மகிமை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, விளங்க பண்ணின விதம், the way he revealed his glory. விளங்குகிற வேலை ஒன்று இருக்கு, ரெண்டாவது விளங்க பண்ணுகிற விதம்னு ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. அதான் நான் நேற்றுக்கு முன்னேரத்தில் சொன்னேன், நாம நினைச்சது போல நடந்துச்சுன்னா அது மகிமை கிடையாது, அவன் நினைக்கிறது போல நடந்தாதான் அது மகிமை. ஹல்லேலூயா. இப்போ வேலைக்காரங்கள்ட்ட மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி போய் செய்யுங்கள்னு. இப்போ வேலைக்காரங்க போய் நிற்கிறாங்க. என் கேள்வி, இந்த வேலைக்காரங்களுக்கு திராட்சை ரசம் எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு ப்ரொசீஜர் நல்லாவே, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திராட்சை ரசத்தை யார் தான் உண்டாக்கினது? இவங்க தான் உண்டாக்குனாங்க. ஆமா. அப்போ இவங்களுக்கு இந்த திராட்சை ரசம் எப்படி உருவாக்கணும், என்ன செஞ்சா வரும், இந்த ருசி நிறைந்த திராட்சை ரசத்துக்கு என்னென்ன ஆட் பண்ண, இது எல்லாமே நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. இதுக்கு உலகத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அல்லது ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்படி நடந்தாதான் இந்த காரியத்தில் சக்சஸ் ஆக முடியும். இந்த காலத்துக்குள்ள ஆமா இந்த காரியம் குடும்பத்தில் நடந்தாதான் உண்டு, இல்லைன்னா இது நடக்க வாய்ப்பில்லை. இது உலக ஃபார்முலா. ஆனா ஒன்னு சொல்றேன், மகிமை வெளிப்பட இந்த உலக ஃபார்முலா அப்ளை ஆகாது. இதுக்கு பரலோகத்தில் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இங்க என்ன எசன்ஸ் ஆட் பண்ணாரு தெரியல. தன் பாத்திரத்தை கொண்டு வான்றாரு, தண்ணீரை நிரப்புன்றாரு, கொண்டு போய் பரிமாறுன்றாரு. இதுக்குள்ள என்ன நடந்தது? இது அவருடைய ரகசிய செயல். ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படும் போது செயல்படுறது தெரியாது, முடிவு தான் தெரியும். செயல்படுறத வச்சு முடிவை தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. செயல்படும் போது ஒண்ணுமே புரியாது. பாத்திரத்தை எடுக்க சொல்றாரு, தண்ணீரை ஊட்ட சொல்றாரு, பரிமாற சொல்றாரு, இதுல என்ன இருக்கு? ஆமாம், இப்படி செஞ்சா எனக்கு அடிதான் உழுமே தவிர ஊர்ல இருந்து எவனும் விரும்பியெல்லாம் வாங்க மாட்டான். போற இடத்துல எவன் என்ன அடிப்பான், இப்படிதான் பந்தி விசாரிப்பாக எடுத்துட்டு போயிருப்பான் வேலைக்காரன். ஏன்னா ஊத்துனது அவனுக்கு தான் தெரியும், அவர் என்ன பண்றான்னு தெரியல. ஆனா முடிவு டேஸ்ட் பண்றவன் சொல்றான், ஏ முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம். ஹல்லேலூயா. அவருடைய செயல் நமக்கு புரியாதுங்க. அதுதான் பிரசங்கி 11வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் அவருடைய கிரியை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்படுகிறது வாசியுங்கள். ஆமாம், பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? வயிற்றுக்குள்ள பிள்ளைக்கு கை உருவாகிறது, கால் உருவாகிறதுலாம் நான் இருந்து பார்த்துருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். எப்போ உருவாச்சு நமக்கு தெரியுமா? எப்படி உருவாச்சு தெரியுமா? அதுல இந்த கடைசி ஃபிங்கர் எப்போ வந்துச்சு தெரியுமா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதே போலதான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ
ஆனா உருவானது எப்ப தெரியும்? லட்டோட வெளியில் நிற்போம் தெரியுமா? உள்ள ஒரு ஆள் கத்திட்டு கிடக்கும், வெளியில புருஷன் லட்டோட நிற்பார். ஆமா, லட்டோட நிற்கும் போது அப்படி வெளியில கொண்டு வர, இந்த பிள்ளைக்கு அப்பா யாரு, இந்த பிள்ளைக்கு குடும்பத்தார் யார், இதான் உங்க பிள்ளை. அப்போ எல்லாம் தெரியும். அப்ப அறகுறையா இல்ல, முழுமையா ரெடி பண்ணி கையில தருவா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? செயல் தெரியல, முடிவு தெரியுது. மகிமைன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி லக்கரபா ஷகதர. யாராவது இனி உங்களை கூப்பிட்டு ஹே உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா என் கூட வெயிட் பண்ண முடியுறேன்னு சொல்லுங்க. ஆமே, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. என்ன ஒண்ணுமே நடக்கல, என் கூட முடிவு வர முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க, நான் அவன் முடிஞ்ச உடனே காட்டுறேன். ஹல்லேலூயா. அவருடைய செயல் புரியாது, ஆனா செயலின் முடிவு இரக்கமும் மகா உருக்கமும் உள்ள ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதே குறித்திட்ட காலத்தில். ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதே குறித்திட்ட. ஆனா அவர் விளங்க பண்ணுகிற இந்த கிரியையில் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. அதுதான் இந்த வேலைக்காரங்கள்ட்ட மரியாள் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யறதுல உண்மையா இருக்கு அப்படின்றார். ஆமென். இதுக்கு முன்னாடி ஒரு திராட்சரசம் உண்டாக்கப்பட்டது அல்லவா, அது யார் சொல்லி செய்தது? மனுஷன் சொல்லி செஞ்சது. இப்ப மகிமை வெளிப்படுறதுக்கு யார் வாய்ஸ் என் லைஃப்ல உயரணும்? ஆமென். அதாவது உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறத நிறுத்திட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதில்லைங்க. மகிமை விளங்குகிற வாழ்க்கை அதுதான். அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்பது வெறும் கேட்பது மட்டுமல்ல, கீழ்ப்படிவது. கேட்கிறது வேற, செவி கொடுக்கிறது வேற. ஆமென். மலையிலே பேதுரு யோவானை யாக்கோபை கூட்டிட்டு மறுரூபமாகி நிற்கும் போது பேதுருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே இங்கே இருப்பது நல்லது, எனக்கு உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும், இப்படி அந்த மகிமையை அப்படியே தங்க வைக்கலாம் அப்படின்னு ஏக்கத்தோட பேசிட்டு இருக்கும்போது அவன் பேசுகையில் ஒரு ஒளி உதித்து அவன் காது கேட்க ஒரு சத்தம் தொனிக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பேதுரு கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது யார் மட்டும் நின்னாங்க? இயேசு மட்டும் நிற்கிறார். பேதுருடைய ஆசை என்ன? இந்த மகிமை தங்கணும், இந்த மகிமை அப்படியே இருக்கணும், இந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமா, பிதா என்ன சொல்றா? இந்த மகிமை தங்கணும்னா, இந்த மகிமை வெளிப்படணும்னா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவுக்கு செவி கொடுத்தில்லை. அவர் என்ன சொல்றாரோ, விசேஷமாய் காத்திருக்கிற உள்ளமே, மகிமைக்காய் எதிர்பார்த்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் என்னென்ன என்கிட்ட சொல்றாரோ அதை செய்யறதுல நான் தாமதிக்க கூடாது, இமிடியேட்டா செஞ்சுட்டே இருக்கணும். இதுல இன்னொரு பக்கத்துல இந்த உலக சத்தத்துக்கு நான் அதிகம் செவி கொடுக்காதபடி என் சத்தத்தை, என் காதை விலக்கி, அதான் ஆண்டவர் சொல்றா, என் நாடுகள் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க விலகி ஓடும். என் சத்தத்தை அதை அறிந்திருக்கிறபடினா அந்த சத்தம் கேட்டு நடக்கிற ஆட்டதா அவர் மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். என் சத்தத்துக்கு. அப்ப என் காதுல அவர் சத்தம் கேட்கணும். கேட்கிறது மட்டும், அவர் என்னென்ன சொல்றாரோ, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆமென். சிலதை என்கிட்ட மாற்ற சொல்றாரா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பேச வைக்கிறார். நேற்றைக்கு அர்ப்பணிக்க சொன்னார். ஆமா, அர்ப்பணிக்கிறோமா? அல்லேலூயா. சிலதை என்னை விட்டு மாற்ற சொல்றார், மாற்றம். இதை நான் செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க இந்த வேலைக்காரங்க, ஆமா, இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னதை கேட்டுட்டு இருந்த வேலைக்காரங்க இப்போ அவர் சொல்ல சொல்ல செவி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவர் செய்ய சொன்ன காரியம்லாம் ரொம்ப சிம்பிளான காரியம் தான், சிம்பிளான காரியம். பாத்திரத்தை எடுத்து வைக்க முடியாத நமக்கு வைக்க முடியும். தண்ணீரை நிரப்புன்றார், நிரப்ப முடியாத நமக்கு நிரப்ப முடியும். கொண்டு போய் பரிமாறுன்றார், செய்ய முடியாதா? முடியும். எது பண்ண முடியாது? அது அவர் பார்த்துப்பார். ஆமே. நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? தண்ணீரை ரசமா மாத்துறது. அதுக்கு சிலர்லாம் கூப்பிட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இல்லாம செஞ்சு பார்க்க மாறாது. அது அவர் கிரியை. நம்ம மாற்ற வேண்டியதை மாத்தினா அவர் மாற்ற வேண்டியதை மாற்றிட்டே இருப்பார்.
நான் என்ன இருந்தாலும் மாற மாட்டேன், நான் இப்படிதான் முடிஞ்ச அவரும் என்ன மாத்திக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கிரியை வேலைக்காரங்க, அடுத்த கிரியை தான் அவர். ஃபர்ஸ்ட் என் கிரியை, அடுத்தது அவர் கிரியை. என் கிரியை நான் சரி செஞ்சா அவர் கிரியை மகத்துவமா என் லைஃப்ல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்கிறேன். 3, விளங்கினதின் விளைவு. What happened when his glory was revealed? இந்த இடத்துல ஒரு குறைவை அனுமதித்து கர்த்தர் அதிகாரத்தை எடுத்து அவர் தமது வழியில் ஒரு அற்புதத்தை செய்து மகிமை விளங்கின போது என்ன நடந்தது தெரியுமா? ஹalleluya. 11வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதலாம் அற்புதம் இனி நடக்க போகிற அநேக அற்புதங்களுக்கு வாசலாய் மாறுது. இந்த வார்த்தையை நான் இப்படி எழுத வைத்தார் ஆண்டவர். அநேகர் வாழ்க்கையில் நடக்க போகும் அற்புதத்திற்கு நீதான் வாசல். You are the doorway to the miracle God is about to do in many lives. நீங்க தான் doorway. உங்களுக்கு செய்யறது நிமித்தம் அநேகர் வரும் காலத்தில் உங்களை வச்சு கர்த்தரை அறிய போகிறார்கள். இவர்களுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உங்களை தான் டோர்வேயா அநேக வரப்போகிற தலைமுறைக்கு வைக்க போகிறார், உங்க சொந்தத்துக்கு வைக்க போகிறார். ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தை என்ன மட்டும் இப்படி நடத்துறீங்கன்னா, நீதான் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்பட போகிற வாசல். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கைகளை தட்டி நம்பிக்கையோடு ஆராதிக்க பார்க்கலாம். அடுத்து அவருடைய அற்புதம் வெளிப்படுவதற்கு உன் குடும்பத்தை தான் ஃபர்ஸ்டா கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் முதலாவது அற்புதம். ஆமா, இப்ப எல்லாருக்கும் தெரிய வர போகுது. இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு மகிமை வெளிப்படுத்துகிறவர். எதை வச்சு சொல்றீங்க? அந்த கானா அவர் வீட்டுல அவர் அற்புதம் செஞ்சார். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன தேவனை அறியாத ஜனம் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க, என்ன வச்சு சொல்ல போறாங்க, என்ன வச்சு பார்க்க போறாங்க. என் தேசத்தில் இருக்கிற ஜனம் சொல்ல போகுது, அநேகர் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்திற்கு கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. அநேகர் வாழ்க்கை எத்தனை பேர் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க போறீங்க? என்ன நிறுத்துவார்? அநேகர் வாழ்க்கையில் அதுதான் பவுல் தான் உபத்திரவப்பட்டதெல்லாம் குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? ஆமா, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். ஹalleluya. உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்பு வர்றதுக்கு அவர் யார் உபத்திரவப்படுத்துறாரு? என்ன ஏன் என்ன இந்த பாதையில் நடத்துறாருன்னா, அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்துக்கு நீ தான் டோர்வே. பக்கத்தில் கை கொடுத்த நீங்க தான் டோர்வே. ஆமே, ஒழுங்கா திறந்து கொடுத்துருங்க. கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படுவதற்கான வாசலை திறந்து கொடு சபையே. கர்த்தர் உன்னதாம் மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? அற்புதம் வெளிப்படுவதற்கான டோர்வே மட்டுமல்ல. ஆமென். அதே வசனம் சொல்லப்படுகிறது, கடைசியிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவை அநேகர் விசுவாசிக்கிறதற்கு நீதான் டோர்வே, நீதான் வாசல். You are the doorway through which many will come to believe in Jesus. இயேசுவை அநேகர் விசுவாசிக்கிறதற்கு. ஹalleluya. கொஞ்சம் தத்தக்க நிற்கிறாங்க தெரியுமா சில விசுவாசிகள் அவங்க குடும்பத்தில். ஆமாம், நியூ இயர் சர்வீஸுக்கு வருவாங்க, உங்கள் கூட கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு வருவாங்க, ஆமாம் ஈஸ்டர் சர்வீஸுக்கு வருவாங்க, அப்பப்போ வந்துட்டு போகிறாங்கல்ல. அவங்களை நிறுத்த வைக்கிறதுக்கு ஒன்று இன்னைக்கு சில குறைவின் பாதையில் கத்த. எத்தனை பேர் நான் சொல்கிற வார்த்தை புரிகிறது? ஆலையில் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம். ஆமை, எத்தனை பேர் நம்புறீங்க? என்னதான் கத்த டோர்வையா வைத்திருக்கிறார், என்னை தான் கத்தர் வாசலா வைத்திருக்கிறார். என்னிலே மகிமை வெளிப்படும். மாம்சமான யாவரும் கத்தரை நம்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி என்ன டோர்வையா வைக்கிறதற்காக நன்றி அப்பா. நீதான் கர்த்தருடைய வாசல். அற்புதம் வெளிப்படுகிற இது முதலாம் அற்புதம் என்று சொல்லி அவருடைய அற்புதம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய கிரியை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த தலைமுறைக்கு ஸ்டார்ட் ஆகுது. வரப்போகிற ஜனத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமென், ஆமென். உன் குடும்பத்தில் உன்னை கஷ்டத்தை தெரிந்தெடுத்தது இதுக்குதான். ஆமென். சில உன்னை விக்கிரக கோட்டையிலிருந்து கத்த தெரிந்தெடுத்தது இதுக்குதான். ஆமென், 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 ஆமென். உன்னை உன் சொந்தங்கள்
வாசல் நடுவில் கர்த்தரை பிரித்தெடுத்தது இதுக்குதான். நீதான் டோர்வே, நீதான் கர்த்தருடைய வாசல், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற வாசல். ரபல ஷகத ரிபல கதரியதரா, தலைகள் உயரட்டும். ஆமே, ராஜா ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. அவர் மகிமையின். அப்படி எழுப்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். யூ ஆர் தி டோர்வே. இந்த வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் எனக்கு பேசினது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரே, இதுல நிறைய காரியத்தை என்கிட்ட பேசி இருக்கிறீங்க, நிறைய இடத்துல பேச வச்சிருக்கிறீங்க. இந்த கூட்டத்தில் நான் எதை ஆண்டவரை முக்கியப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை தான். அவனை இப்படி கர்த்தர் நடத்துறா தெரியுமா? நீதான் டோர்வே, நீதான் வாசல். கர்த்தர் உன் மூலமாய் பலருக்கு வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அனுபவிச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நடுவுல கர்த்தர் எங்களை சாட்சியை நிறுத்தினதற்காக தைரியமா பேசிட்டு இருக்கிறேன். டோர்வே. அன்பு உள்ளமே, சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை நான் ப்ராஃபட்டிக்கலா பேசுறேன். டோர்வே நீதான். உன்னை தான் கர்த்தர் வாசலா, வாசலா, வாசலா. வாசல்களே கதவை திறவுங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே. ஹல்லேலூயா. மகிழ்களின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர். ஹல்லேலூயா. உள்ளே நுழையட்டும், உள்ளே பாடுகள். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? ஓ மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. யார் இந்த ராஜா? யார் இந்த நீதான் வாசல். திறந்து கொடு வழியை. கர்த்தர் உன் மூலம் பிரதிபலிக்க போகிறார். அற்புதத்தின் வாசலாய், விசுவாசத்தின் வாசலாய் கர்த்தர் உன்னை நிறுத்த போகிறார். மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு. நல்ல கைகளை தட்டி. என்னதான் கர்த்தர் டோர்வேயா வச்சிருக்கிறார், வாசலாய் வைத்திருக்கிறார். அநேகருக்கு அற்புதத்தின் வாசல் நீதான், அநேகருக்கு விசுவாசத்தின் வாசல் நீதான். glory 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 glory. அதற்காகவே இந்த குறைகள், அதற்காகவே இந்த பாதைகள். நம்பிக்கையோடு நில்லுங்கள், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஹalleluya ஹalleluya. ஆமே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கரத்தை உயர்த்தி நீர் சொல்வதை செவி கேட்டு செய்திட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர். ஆண்டவரே, ஏன் இந்த குறைவு என்பது இப்பொழுது எனக்கு தெரிகிறது. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்பதும் எனக்கு இப்பொழுது தெரிகிறது. இந்த சூழ்நிலையில யாருக்கு சர்வை பண்ண முடியாது ஆண்டவரே. நான் இப்ப சந்திக்கிற இந்த சூழ்நிலையில யாராலும் நிற்க முடியாது. உலகத்திட கேட்டா சொல்ல, இந்த சூழ்நிலையில நீ செத்துதான் போகணும், இதுல நீ வாழ்றதே வேஸ்ட், யாருக்கு இதுல சர்வே பண்ண முடியாது. ஆனா நான் இன்னைக்கு சர்வே பண்ணி நிக்கிறேனா, நான் தனியா இல்ல. என் கால்கள் ஒருவருடைய அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது. என் கால்கள் ஒருவருடைய அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது.
ஹalleluya. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய சத்தம் குமர பண்ணுகிறார். ஆச்சரியவாத விதமாய் குமர பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் எனக்காய் இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் என்னை தான் டோர்வேயா வச்சிருக்கிறார். கடைசி 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய அற்புத வெளிப்படுகிற வாசலும் அநேகர் விசுவாசிக்க போகிற வாசலும் கர்த்தர் என்னை தான் நிறுத்த போகிறார். என் கூடாரத்தில் ரட்சிக்கப்படாத உள்ளங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. என் மூலமாய் கர்த்தர் அந்த மகிமை வெளிப்படுத்த போகிறார். என் மூலமாய் கர்த்தர் அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்த போகிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்மை நோக்கி செபிக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றி. என்னை கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். காணா ஒரு வீட்டிலே வெளிப்பட்ட அதே மகிமை ஆண்டவரே இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, எல்லா குறைகளும் நிறைவாய் மாறட்டும். எல்லா அவமானங்களும் அற்புதமாய் மாறட்டும். ஆமே. எந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நிற்க முடியாதுன்னு சொல்றவங்கெல்லாம் இவர்களை பார்த்து சொல்லணும், இவர்கள் ஆராதிக்கிற தேவனால எந்த சூழ்நிலையிலும் நிற்க முடியும். கர்த்தர் அப்படி சாட்சியா. ஆண்டவரை, இந்த குடும்பத்தில் நன்மையா என்று பார்த்த குடும்பங்கள், எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் நடுவில் தாவீது ஜெபித்தது போல உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்கட்டும். நாங்கள் அமர்ந்திருக்க உமக்கு அதிகாரம் கொடுக்க, நீ சொல்லுவதை செய்ய ஆண்டவர் உம்முடைய மகிமை விளங்குவதை காண கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை நீர் அற்புதத்தின் வாசலாகவும் விசுவாசம் வெளிப்படுகிற வாசலாகவும் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேசின நல் வார்த்தைகளுக்காய் நன்றி. எந்தெந்த உள்ளங்கள் இந்த வார்த்தையை முழு நிச்சயத்தோடு நம்பி எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு புறப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது போல ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவர் வந்த இணைந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை பற்றி கொள்ள உம்மை நோக்கி அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து உள்ள நாட்கள் இருக்கிற ஜெபங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். மாலை நடக்க போகிற ஆண்டவரை துதி ஆராதனை மற்றும் ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேராக. முற்றிலும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.